இது மகிமை நேரம். உயிர்த்தெழுந்த ஆண்டோரின் வல்லமையினாலே இந்த 5ஆம் நாளுக்காக உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த 5வது நாளிலும் கூட உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு தருகின்ற பாக்கியம் என்ன? கண்களை திறக்கின்ற ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தருகின்றார். லூக்கா 24ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். உயிர்த்தெழுந்த அன்றைய சாயங்காலத்திலே சீஷர்கள் 2 பேர் அப்படியே எம்மா ஊருக்கு நினைச்சுறாங்க, நடந்து போறாங்க. அப்போ அவங்க 2 பேருக்குள்ள அவங்க 2 பேரும் சம்பாஷித்துட்டே போறாங்க. ஐயோ, நம்ம ஆண்டு இயேசு நம்மை ரட்சிப்பார், நம்மளோடு இருப்பாங்க எப்பமோ அப்படின்னு சொல்லலாம். அவரை குறித்து வல்லமை, அவர் மரித்து போனாரே, இன்னும் நாம் என்ன செய்வது? நம்ம பழையபடி நம்முடைய தொழிலுக்கு திரும்புவோமா, அல்லது அவருடைய சுவிசேஷ பணியை செய்வோமா? நம்ம இவரை நம்பி இருந்தோம், இவரே நம்மை மீட்டு ரட்சிப்பாருன்னு சொல்லி நம்ம நம்பி இருந்தோமே, ஆனா இப்படி ஆயிட்டேன்னு சொல்லி அவங்க 2 பேருக்குள்ள சம்பாஷித்துக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ இயேசுவும் அவர்களோடு கூட என்ன செய்யறாரு? நடந்து சென்றார். ஆனா இயேசு சென்றது அவங்க அது இயேசுதான் அப்படின்னு சொல்லி நினைக்கல. நம்ம போல அவரும் ஒரு ஆள், நம்மளோட ஏதோ பக்கத்து ஊருக்காரரு, அப்ப நம்மளோட நடந்து வர்றாரு அப்படின்னு சொல்லி அவங்க 3 வருமா இப்ப சேர்ந்து சம்பாஷிச்சுட்டே போறாங்க. அப்போ அவருடைய கண்கள் என்ன செய்யப்பட்டிருந்து? மறைக்கப்பட்டிருந்தது. அவர் இயேசுதான் அப்படின்னு சொல்லி அறியக்கூடிய கண்கள் அன்றைக்கு அந்த சீஷர்களுக்கு இல்லை, அது மறைக்கப்பட்டிருந்தது என்று சொல்லி நாம் லூக்கா 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே வாசிக்கின்றோம். பாருங்க, அன்னைக்கு அவங்க இயேசு கூட வந்திருக்கிறாங்க, ஆனா இயேசுன்னு அவங்கள உணரக்கூடிய அறிவு இல்லை, அவங்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டது. இன்றைக்கு நாமும் கூட அநேக வேளையிலே கண் தெரியாத குருடர்களை போல, கண் சொருகி போன குருடர்களை போல நாம் இந்த உலகத்திலே அலைந்து கொண்டிருக்கின்றோம். உண்மையான வழி அவர்தான். அந்த உயிர்த்தெழுந்த இயேசு காட்டுகின்ற பாதையிலே நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி நம் மனது நினைத்திருந்தாலும் நம்முடைய கண்கள் திறக்கப்படாத சூழ்நிலையிலே இன்னும் தடவிக்கொண்டே இருக்கின்றோம். இருட்டிலே தடவுகிறவர்களை போல நாம் தடவி தடவி நடந்து கொண்டே இந்த உலகத்தின் பாதையிலேயே நாம் நடந்து கொண்டிருக்கின்றோம். அன்றைக்கு அந்த எம்மாவூருக்கு போன சீஷர்களோடு கூட அவரும் பயணித்திருக்கு தான் இருக்கிறாரு. ஆனா அவர் தான் இயேசுன்னு சொல்லி அவங்களால உணர்ந்து கொள்ள முடியவில்லை. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில அப்படித்தான், இயேசுவை நாம் இன்னும் உணராதவர்களாக இருக்கிறோம். அந்த பாவம் என்கிற குழியிலே இன்னும் விழுந்து கொண்டே இருக்கிறோம். அவர் நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை மீட்டு ரட்சித்தாரே, திரும்பவும் அந்த பாவ குழியிலே நாம் விழுந்து போய்விடக் கூடாது என்று சொல்லுகிற ஒரு எண்ணம் நமக்குள் இல்லாதபடி மறுபடியுமாக அந்த பாவத்தின் குழியிலே, அந்த சேற்றிலே நாம் விழுந்து கொண்டே இருக்கிறோம். கண் தெரியாத குருடர்களை போல நாம் இந்த உலகத்திலே ஜீவித்து நாம் நடந்து கொண்டிருக்கின்றோம். பாருங்க, அப்படிப்பட்ட அந்த கண்களை, கண் சொருகி போன நம்மை, கண் தெரியாத குருடர்களை போல வாழ்கின்ற நம்மை மீட்பதற்காகத்தான் இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசு நம்முடைய கண்களை திறப்பதற்காகத்தான் அவர் உயிர்த்தெழுந்திருக்கின்றார். பாருங்க, வெகு தூரம் நடந்துட்டாங்க, இந்த 3 பேர் நடந்துட்டே இருக்கிறாங்க. அப்போ அவங்க வர வேண்டிய அந்த 2 சீஷரோட ஊர் வந்துருச்சு. அப்போ அவங்க ஊருக்குள்ள போறாங்க. ஆனா இயேசு அவங்க ஊருக்குள்ள போகாம அவர் இன்னும் கொஞ்சம் தூரம் அவருக்கு இன்னும் போக வேண்டிய மாதிரி அவர் நினைச்சாரு, இவங்களை கிராஸ் பண்ணி உங்களுக்கு முன்னாடி நடக்கிறாரு. அப்ப அவங்க சொல்றாங்க, ஐயோ, நீர் எங்களோட வந்தீங்கல்ல, இப்ப நாங்கெல்லாம் ஊருக்குள்ள போறோம், நேரம் ஆயிடுச்சு, நீங்க எங்களோட கூட வாங்க, இன்னைக்கு நைட்டு எங்களோட நீங்க ஸ்டே பண்ணுங்கன்னு சொல்லி இயேசுவையும் சொல்லி அவரை இயேசுன்னு அறியாமலேயே அவரை கூட்டு கொண்டு போறாங்க. பாருங்க, அவங்களோட சென்று அந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் அவரோடு கூட எடுத்து காட்டி பேசி அவர்களோடு இருக்கிறாங்க. அப்பவும் அவங்களுக்கு அந்த உணர்வே இல்லை. மோசே இப்படி சொல்லி இருக்கிறாரே, வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதா இப்படி நடந்திருக்கிறது எல்லாம் அவர் விளக்கி சொல்லும் போது கூட இவங்களுக்கு அந்த உணர்வு வரல. இவர் இயேசுவா இருப்பாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கூட அவங்களுக்கு என்ன செய்யல, வரவே இல்லை. ஆனா அவங்க வீட்டுக்குள்ள போய் எல்லாம் சம்பாஷித்து பேசி நல்லா சந்தோஷமா இருந்து எல்லாம் சாப்பிட உட்கார்றாங்க. அப்ப சாப்பிட உட்காரும் போது இயேசு கிறிஸ்து அவங்களோட உட்கார்ந்து இருக்கும் போது அவர் அப்பத்தை எடுத்து அப்படியே பிட்டு அதை ஆசீர்வதித்து அவர்களுக்கு கொடுக்கும் போதுதான் அவர்கள் கண்கள் திறக்கப்படுகிறது என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். பாருங்க, அந்த அப்பத்தை பகிர்ந்து அவர் கொடுக்கும் பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. ஆனா ஆண்டவர் நினைச்சாரு, மறைந்து போகிறார். பாருங்க, அப்பத்தை பிட்கையில அவர் தம்மை சீஷர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். தான் அப்பதான் அவருடைய கண்கள் திறக்கப்படுகிறது. அதுவரைக்கும் மறைக்கப்பட்ட கண்கள் அவர் அப்பத்தை பிட்டு அவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக தவறுகளையும் பாவங்களையும் மீறுதலையும் செய்திருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு கம்யூனியனோட நாம் ஆண்டவரோட ஐக்கியப்படும் போது
நம்முடைய கண்கள் திறக்கப்படுகிறதா? அவருடைய சரீரத்தை நாம் புசிக்கிறோமே, அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறோமே, நான் அபாத்திரமாய் பானம் பண்ணுகிறேனா அல்லது நான் பரிசுத்தமாய் பானம் பண்ணுகிறேனா என்று சொல்கிற உணர்வு நமக்கு வேண்டும். நம்முடைய ஆத்மீக கண்களை திறக்கும் பானமாக, அது ஒரு அப்பமாக நமக்கு இருக்குமே என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு பலவீனத்தை தாங்கக்கூடிய பலன் அந்த அப்பத்திலும் அந்த சரீரத்திலும் உண்டு என்பதை நாம் இந்த நாளிலே நாம் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். பாருங்க, அது மாத்திரமல்ல, இன்னும் நாம் ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்திலே நாம் ஆகார் என்கிற ஒரு பெண்மணியை குறித்து வாசிக்கின்றோம். அதை வேதனை நிறைந்த ஒரு வனாந்திர வாழ்வை குறித்து, அந்த ஆகாரை குறித்து நாம் அதை வாசிக்கின்றோம். பாருங்க, தன்னுடைய பிள்ளை அந்த ஆபிரகாம் வீட்டிலிருந்து புறப்படும் பொழுது அந்த தண்ணியெல்லாம் கொடுத்துதான் அனுப்பியிருந்தார் துருத்தியில. ஆனா அதெல்லாம் செலவழிஞ்சு போயிடுச்சு. இப்போ அந்த சின்ன குழந்தை இஸ்மவேல் தண்ணி தாகத்தினால அவன் சாக போறான். அவ சொல்றா, என் மகன் என் கண்ணு முன்னாலே சாகுறத என்னால என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது ஆண்டவரே என்று சொல்லி அவள் கதறுகிறாள். அந்த கதறுதலின் குரலை கேட்டு அவருடைய கண்களை ஆண்டவர் திறந்தார். அவ்வளவு நேரம் சுத்தி சுத்தி அந்த வனாந்திரத்துல அலைகிறா, அந்த நீரூற்றை அவளால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் அவளுடைய அழுகுரலை கேட்டு ஆண்டவர் அவருடைய கண்களை திறந்த போது அவள் நீரூற்றை கண்டு தன்னுடைய மகனுடைய ஜீவனை அவள் காப்பாற்றுகிறாள். பாங்க, அந்த அழுகுரலை கேட்டு கண்களை திறக்கின்ற ஒரு இயேசு என்று சொல்லி நாம் அந்த இடத்துல பார்க்கலாம். இன்னும் கூட நாம் எண்ணாம 24ஆம் அதிகாரத்திலே கண் திறக்கப்பட்ட பீலேயாமை குறித்து நாம் வாசிக்கின்றோம். பாருங்க, ஒவ்வொரு இடத்திலும் அந்த பாலாக்கு பலிபீடம் கட்டி சொல்றான், எனக்கு இந்த இடத்துல பலிபீடம் கட்டு, இத்தனை காளைகளை பலியிடு, நான் அங்க இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கிறேன் என்று சொல்லி பீலேயாம் சொல்லுகிற ஒவ்வொரு இடத்திலும் பாலாக்கு பலிபீடங்களை கட்டி காளைகளை பலியிட்டுகிறான். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க அவனால் முடியவில்லை. ஏனென்று சொன்னால், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி அவன் அறிந்து கொண்டான். அவன் அறிந்து கொண்ட பின்பு அவனுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. ஆகவே அவன் எழுதுகிறான், கண் திறக்கப்பட்டவன் எழுதுகிறதாவது என்று சொல்லி எழுதுவான். அதுவரைக்கும் அவனுடைய கண்கள் மறைக்கப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வேண்டும், பாலாக் எனக்கு நிறைய வெகுமதிகளை கொடுப்பான், நான் அப்போ அதெல்லாம் அவன் நினைத்தவனாக இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சபிக்க வேண்டும் என்கிற எண்ணம் தான் அவனுக்கு இருந்ததே ஒழிய, ஆனால் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற ஜனத்தை நம்மால் எப்படி சபிக்க முடியும் என்கிற எண்ணம் அவனுக்கு வரவில்லை. அப்பொழுது அவனுடைய கண்கள் திறக்கப்படவில்லை. ஆனால் அவன் புரிந்து கொண்ட பொழுதோ, இயேசுவை குறித்து அவன் புரிந்து கொண்ட பொழுது அவன் சொல்றான், கண் திறக்கப்பட்டவன் எழுதுகிறதாவது என்று சொல்லி. ஆம், எனக்கு அன்பானவர்களே, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்புதான் கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி பிலேயாம் உணர்ந்த போது அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இன்றைக்கும் கூட உயிர்த்தெழுந்த இயேசு நம்முடைய மனக்கண்களை திறந்து நம்மை நல்வழிப்படுத்த வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய மனது குருடாய் போயிருக்கிறதப்பா, எனக்கு நல்ல பார்வையுள்ள உலக பிரகாரமான கண்களை நீர் எனக்கு தந்திருந்தாலும் நான் இன்னும் குருடனாக நான் வாழ்கின்றேன் இந்த உலகத்திலே. அப்பா, இன்றைக்கு இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை என்னோடு கூட இருக்கும்படியா, என்னுடைய கண்களை திறக்கும்படியா நீர் என்னோடு கூட இருந்து செயலாற்றுகிறதை மற்றவர்கள் காணும்படியான ஒரு கிருபையை நீங்க எனக்கு தரணும்னு சொல்லி நாம் அவருடைய சமூகத்திலே கெஞ்சுவோம். அன்றைக்கு ஆகாரின் கண்களை திறந்த தேவன், பிலேயாமின் கண்களை திறந்த தேவன், அன்றைக்கு எம்மாவூருக்கு போன சீஷர்கள் மத்தியிலே அப்பா அவருடைய கண்களை நீர் திறந்த தேவன். ஆண்டவரே, இன்றைக்கு எங்கள் மத்தியிலும் நீ இறங்கி எங்களுடைய கண்களை நீ திறந்து எங்களுக்கு காண்பியும். நாங்கள் எப்படி இருக்கிறோம், எப்படி வாழ்கிறோம் என்று சொல்லி என் வாழ்க்கையை திரும்பி பார்க்கத்தக்கதாக, நாங்கள் அந்த பாவ உலகத்தை விட்டு வெளியே வரத்தக்கதாக உம்முடைய சமூகத்திலே சேர்ந்து பரிசுத்தமுள்ளவர்களாக நான் வாழ வேண்டும் என்கிற ஒரு உணர்வை எங்களுக்கு நீ தரும்படியா ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கணும். ஏசப்பா, இன்னைக்கு என்னுடைய கண்களை திறங்க சாமி, என்னுடைய கண்கள், நம்ம இந்த ஆவிக்குரிய கண்களை ஆண்டவர் திறக்க வேண்டும். சரீர பிரகாரமா நல்ல கண்களை ஆண்டவர் கொடுத்திருந்தாலும் கூட அந்த கண்களை கொண்டு நாம் பாவம் செய்யாதபடி, அவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை நாம் வாழாதபடி ஆண்டவரே, என்னுடைய ஆத்மீக கண்களை கூட நீங்க திறக்கும்படியாய் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் கெஞ்சோம். உலகத்துக்குள் நாம் செல்லும் போது அநேக காரியங்களை பார்க்கிறோம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை பார்க்கிறோம்ல. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய கண்களை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு நல்ல கண்களை திறந்து உம்மை காண்கின்ற ஒரு பாக்கியத்தை தாரும் என்று சொல்லி கெஞ்சுவோமா. மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்புள்ள சுவாமி, இந்த வாரத்தின் இந்த 5வது நாளுக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை ஆண்டவரே, எங்களுடைய கண்களை திறக்கும் ஒரு உயிர்த்தெழுந்த வல்லமையை எங்களுக்கு நீங்க ஆண்டவரை தந்து எங்களை நீங்க பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். என்ற கண்களை நாங்கள் திறந்து, அன்றைக்கு ஆகாரின் கண்களை திறந்தீங்க, பிலேயாமின் கண்களை திறந்தீங்கப்பா, எம்மாவூருக்கு போன சீஷர்களுடைய கண்களை திறந்தீங்க. அதே போல எங்கள் ஆத்மீக கண்களையும் திறந்து இந்த உலகத்தில் நாங்கள் எப்படி வாழ்கிறோம் என்று சொல்லி இந்த வாழ்க்கையை திரும்பி அலசி ஆராய்வதற்கு ஏற்ற மனக்கண்களை எங்களுக்கு நீங்க திறந்து கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து எங்களை வழிநடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.